தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் கவி டெக்ஸ் அண்ட் டிப்ஸ். நம்ம சேனலை 100 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ண வச்ச உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் சானிடைசர் டிஸ்பென்சர் லோ காஸ்ட்டில் வித் சார்ஜிங் ஃபெசிலிட்டியோட எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஐஆர் மாடூல், 32C PNP டிரான்சிஸ்டர், TP4056 charging module, 6 volt DC pump, 3.7 volt lithium ion battery, 1K resistor, on off switch, heat sink tubes, used plastic container, used Lysol bottle, 8 mm hose. நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டை பற்றி பார்ப்போம். சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு காம்போனன்ட்ஸை டீட்டெயிலாக பார்ப்போம். நம்மள சர்க்கியூட்டில் ஃபஸ்ட் காம்போனன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா TP4056 சார்ஜிங் மாடல். இந்த சார்ஜிங் மாடல் வந்துட்டு நம்ம லித்தியம் அயன் பேட்டரி, இந்த 3.7 வோல்டேஜ் லித்தியம் அயன் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்கு ஸ்பெசிஃபைடாக இந்த TP4056 நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த TP4056 வந்துட்டு டிஸ்சார்ஜ் அப்புறம் சார்ஜிங் ரெண்டுக்கும் கட் ஆஃப் லிமிட் ப்ரீசெட் ஆகிருக்கு. அதனால் நம்ம இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்துட்டு சேஃபாக இருக்கும். அதனால் TP4056 நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் டிசி இன்புட் கொடுத்தா போதும். நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு 5 வோல்டேஜ் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வோல்டேஜ் ரேஞ்ச் தான் அது. எல்லா மொபைல் சார்ஜர், எல்லா ட்ரிம்மர்ஸ் எல்லாமே வந்துட்டு 5 வோல்டேஜ் இன்புட்டில் தான் இருக்குது. ஸோ நான் அந்த 5 வோல்டேஜ் இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நான் இந்த சர்க்கியூட் பண்ணியிருக்கேன். நம்மளோட இந்த சார்ஜிங் மாடலோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 3.7 வோல்டேஜ். அந்த 3.7 வோல்டேஜ் வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இதே சேம் இந்த சர்க்கியூட்டோட அவுட்புட் டெர்மினலில் இருந்துட்டு நம்ம சர்க்கியூட்டை பவர் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச். ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட சர்க்கியூட்டை வந்துட்டு பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எனி டைம் சர்க்கியூட் ஆனில் இருக்க முடியாதுல்ல, அதனால் நம்ம யூஸில் இல்லாதப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பார்த்தோம்னா பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி. இதுதான் வந்துட்டு நம்ம பேட்டரியோட, நம்ம சர்க்கியூட்டோட மெயின் பவர் சோர்ஸ். அதாவது சார்ஜிங் மாடல் வந்துட்டு இந்த பவர் சோர்ஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பட் அல்டிமேட்லி நம்ம சர்க்கியூட்டோட பவர் வந்துட்டு இந்த 18650 பேட்டரி தான். ஈவன் கரண்ட் இல்லாதப்போ இந்த மெயின் சோர்ஸ் வந்துட்டு இந்த 18650 பேட்டரி தான். நாலாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஆர் மாடல். இந்த ஐஆர் மாடல் வந்துட்டு நான் LM358 பேஸ்டு எடுத்திருக்கேன். ஏன்னா LM358 அப்படிங்கிறது வந்துட்டு வோல்டேஜ் கம்பேரிட்டர். இதில் LM393 அப்படிங்கிறதும் இருக்குது. LM393 வந்துட்டு அர்டினோ பேஸ்டான மாடல் அது. அதனால் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது, அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஸோ நம்ம வந்துட்டு ஐஆர் மாடல் LM358 வோல்டேஜ் கம்பேரிட்டர்னு சொல்லுவோம். அந்த வோல்டேஜ் கம்பேரிட்டர் பேஸ்டு நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் அப்புறம் அதாவது ஐஆர் பிளாஸ்டர், ரிசீவர் ரெண்டு இருக்குது. இது கண்டினியூஸாக ஐஆர் பிளாஸ்டர் வந்துட்டு இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்துட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கும். அந்த அனுப்பும் போது நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ஐஆர் ரேஸ் வந்துட்டு எந்த அப்டக்கிளும் இல்லைன்னா இந்த ரிசீவர் வந்துட்டு இதோட இன்புட்டை வந்துட்டு வாங்காது. ஸோ நமக்கு வந்துட்டு எந்த சிக்னலும் இங்கே கிடைக்காது. ஸோ வோல்டேஜ் கம்பேரிட்டருக்கு எந்த கம்பேரிசனும் கிடைக்காது. அதே நம்ம இடையில ஏதாவது ஒரு அப்டக்கிள் வந்துச்சுன்னா இந்த ரிசீவர் வந்துட்டு உடனே அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஸோ வோல்டேஜ் கம்பேரிட்டர் அதை கம்பேர் பண்ணி நமக்கு அவுட்புட் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக தரும். இந்த அவுட்புட் பின் மூலிமா நமக்கு டிஜிட்டல் சிக்னலாக தரும். நமக்கு இந்த மாடலில் பார்த்திங்கன்னா பவர் எல்இடி இருக்குது, அதுக்கப்புறம் சிக்னல் எல்இடி இருக்குது. அவுட்புட் சிக்னல் கிடச்சிச்சு, அதாவது அப்டக்கிள் டிடெக்ட் ஆச்சுன்னா இந்த எல்இடி வந்துட்டு ஒர்க் ஆகும். இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஆர் மாடல் வந்துட்டு 3 to 8 சென்டிமீட்டர் வந்துட்டு டிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகும். அப்டக்கிள் டிஸ்டன்ஸில் இந்த 3 to 8னா 30 mmலேருந்து 80 mmக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். இதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மி தான், பட் அக்யூரசி அதிகம் தான். இந்த டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இல்லை ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டான இந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த ஐஆர் மாடலில் பார்த்தோம்னா அவுட், கிரவுண்ட், விசிசின்னு இருக்குது. அதாவது விசிசிங்கிறது வந்துட்டு வோல்டேஜ், பாசிட்டிவ் வோல்டேஜ் இன்புட்டு, கிரவுண்டுங்கிறது நெகட்டிவ் வோல்டேஜ் இன்புட்டு,
இந்த அவுட்டுங்கிறது வந்துட்டு டிஜிட்டல் சிக்னல் அவுட்புட் தருது நமக்கு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட அவுட்புட்டை ரெகுலேட் பண்ணி நமக்கு பேஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக, டிரான்சிஸ்டரோட பேஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம TP32 அதாவது TIP32 PNP டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த PNP டிரான்சிஸ்டரோட பேஸ் எமிட்டர் கலெக்டர் அப்படின்னு 3 பின் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் வந்துட்டு வெறும் சிம்பிள் ஸ்விட்சிங் டிவைஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. எமிட்டரில் வந்துட்டு சப்ளை கொடுக்குறோம், அதை கலெக்டரில் எடுக்கிறோம். அந்த எமிட்டர் டு கலெக்டர் அந்த கனெக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம பேஸில் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ நம்ம மேனுவலாக ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதும் இந்த பேஸ் மூலிமா சப்ளை கொடுத்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதும் சேம் ஸ்விட்சிங் தான், ஒரே சேம் பர்பஸ் தான். பட் அது மேனுவலாக பண்ணுறோம், இங்கே சப்ளை மூலிமா பண்ணுறோம். அதான் டிரான்சிஸ்டரோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிசி பம்ப். நம்ம டிசி பம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா சானிடைசரை கொஞ்சம் ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. நார்மலாக கிராவிட்டி மூலிமா சொலினாய்டு யூஸ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்ப்ரே பண்ண முடியாது. நமக்கு ட்ராப்ஸ் தான் விழும். இதில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணும். ஸோ அதனால் நம்ம டிசி பம்ப் யூஸ் பண்ணுறோம், ப்ரெஷராக ஸ்ப்ரே பண்ணணும். அதனால் டிசி பம்ப் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சர்க்யூட்குள்ளே போவோம். இப்போ நம்ம சார்ஜிங் மாடலோட இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம டிசி பம்போட நெகட்டிவை நம்ம இந்த சார்ஜிங் மாடலோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம சர்க்யூட்டில் பார்த்தோம்னா இந்த ஐஆர் மாடலோட நெகட்டிவையும் நம்ம இந்த சர்க்யூட்டோட நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா பாசிட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வந்துட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலிமா, அதாவது இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஆன் ஆஃப் சுவிட்சில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்சில் இருந்துட்டு நம்ம டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கு எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணுறோம். டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐஆர் மாடலோட பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஐஆர் மாடலோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பேலன்ஸ் இருக்க கனெக்ஷன் வந்துட்டு இந்த அவுட்புட் சிக்னலோட கனெக்ஷன்ஸ் இருக்குது. அவுட்புட் சிக்னலோட கனெக்ஷன் வந்துட்டு நம்ம 1K ரெசிஸ்டர் கூட இந்த ஐஆர் மாடலோட அவுட்புட் சிக்னலை வந்துட்டு 1K ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த 1K ரெசிஸ்டர்லேருந்து டிரான்சிஸ்டரோட பேஸில் கனெக்ட் பண்ணுறோம். டிரான்சிஸ்டரோட பேஸில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கனெக்ஷன் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கலெக்டர் பேலன்ஸ் இருக்குது. இந்த கலெக்டரோட கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம டிசி பம்போட பாசிட்டிவ் டெர்மினலில் போகணும். ஏன்னா டிசி பம்புக்கு ஒரு சப்ளை கொடுத்துருக்கோம், இன்னொரு சப்ளை அதுக்கு வேணும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜஸும் வேணும். அதுதான் வந்துட்டு நம்ம இப்போ கலெக்டர்லேன்ட்டு வர கனெக்ஷன் வந்துட்டு இதோட பாசிட்டிவ் சார்ஜில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட சர்க்யூட்டோட கனெக்ஷன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்போஸ் நம்ம இந்த சார்ஜிங் வந்துட்டு இது பண்ணுறோம்னா நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது நம்மளோட பாசிட்டிவ் சப்ளை வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போயிட்டுருக்கும். இந்த ஐஆர் மாடலுக்கு ஐஆர் மாடல் வந்துட்டு இதோட ரேஸை எமிட் பண்ணி அப்டக்கிள் டிடெக்ட் பண்ணும். சப்போஸ் நம்ம கை வைக்கும்போது நம்ம கை ஒரு அப்டக்கிளாக ஃபைண்ட் ஆகும். அந்த அப்டக்கிள் ஃபைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டிரான்சிஸ்டருக்கு அது அவுட்புட் சிக்னல் தரும். அதாவது இந்த 1K ரெசிஸ்டர் மூலிமா அவுட்புட் சிக்னல் தரும். இந்த அவுட்புட் சிக்னலை வந்து இந்த பேஸ் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணும். அதாவது இந்த எமிட்டரையும் கலெக்டரையும் நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்துட்டு எமிட்டரோட அதாவது மெயின் பாசிட்டிவ் சப்ளை வந்துட்டு நம்ம எமிட்டரில் தான் கொடுத்துருக்கோம். மோட்டாருக்கு பாசிட்டிவ் சப்ளை கலெக்டர்லேருந்து தான் கொடுத்துருக்கோம். இந்த எமிட்டரையும் கலெக்டரையும் ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கு தான் இந்த பேஸில் நம்ம இந்த சப்ளைக்கு தரோம். இந்த சிக்னல் டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் இன்புட் இதுக்கு கிடைக்கும். அந்த ரெகுலேட் பண்ணி நமக்கு பேஸ்க்கு கனெக்ஷன் தரும். இந்த பேஸ்க்கு கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்போஸ் அப்டக்கிள் டிடெக்ட் ஆச்சுன்னா இந்த எமிட்டரும் கலெக்டரும் கனெக்ட் ஆகும். ஸோ பம்ப் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு இந்த சர்க்யூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு. இவ்வளோ தான் நம்ம ஹோல் சர்க்யூட்டோட ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். இந்த சர்க்யூட்டை நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுசாக பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸாக இருக்கணுமே, என்னடா இவன் வெறும் சர்க்யூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இதோட ஃபிசிக்கல் ப்ராஜெக்டை பற்றி ஒன்றுமே சொல்ல அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். கண்டிப்பாக
அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக சர்க்கியூட் வீடியோ பண்ணியிருந்தேன். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. பட் நான் ஃபிசிக்கல் ப்ராஜெக்ட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் உங்களுக்கு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறேன். பார்ட் 2வை மறக்காமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.